அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் அதே போல் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ துவா செஞ்சாலும் என்னுடைய துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். நான் எவ்வளோ துவா செஞ்சாலும் எனக்கு துவா கபூல் ஆகலை. எப்போ பார்த்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருது, வீட்டுக்கு வந்தாவே நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லை, ரிஸ்க் இல்லை, இல்லை செல்வ செழிப்பு இல்லை, வருமானம் இல்லை. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் இஸ்திஃபார். இந்த இஸ்திஃபார்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதனால் என்னென்ன அதிசயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்ப்போம். இஸ்திஃபார்னால் என்ன? இஸ்திஃபார் அப்படின்னா பாவ மன்னிப்பு. நம்ம செஞ்ச தப்பை நினச்சி அல்லாஹ் கிட்ட வருந்தி பாவ மன்னிப்பு கேட்குறது தான் இஸ்திஃபார். இந்த இஸ்திஃபார் மூலமாக நிறைய விதமான அதிசயங்கள் நடந்திருக்கு. மாஷா அல்லாஹ். என்ன அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு சிறப்புகள் அல்லாஹு தாலா இந்த ஒரு வார்த்தையில் கொடுத்துருக்கான். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோம் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிடு. இது நம்ம அஸ்தஃபிருல்லா அப்படின்னு ஓதலாம். இல்லைனா நிறைய இஸ்திஃபார் இருக்குது, ஆனால் அஸ்தஃபிருல்லா அப்படிங்கிறதே நம்ம ஓதலாம். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஓதுறது, இல்லை எத்தனை முறை ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே 1000 முறை ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போதோ, இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லைனா சும்மா உட்காந்துருக்கும் போதோ இந்த அஸ்தஃபிருல்லாவை அதிகமாக மனசுக்குள்ளே ஓதிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழுகைன்னா அதோட டைமில் தான் தொழுக முடியும். ஆனால் திக்ர் அப்படிங்கிறது இறைவனை எந்த நேரம் வேணாலும் நம்ம திக்ர் பண்ணலாம். நம்ம பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் திக்ர் செய்யக்கூடாது. மற்றபடி எல்லா நேரமே அல்லாஹை நம்ம திக்ர் செஞ்சுட்டே இருக்கும்போது அல்லாஹு தாலா நம்ம எப்போவுமே நம்ம கனெக்டிவிட்டியிலே இருப்போம் அல்லாஹோட. இந்த அஸ்தஃபிருல்லாவை ஓதுறதின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்கலாம். நம்ம அல்லாஹு தாலா சூரத்துல் கலமில் சொல்லியிருப்பான் ஒரு சம்பவத்தை பற்றி. அது என்ன சம்பவம்டா, தோட்டக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகான ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க. அவங்க இடையில திராட்சை தோட்டம் நிற்கும், பயிர் அவ்வளோ அழகாக விளைச்சல் வச்சுருப்பாங்க. அது நடுவில் ஆறு நீர்வீழ்ச்சி அவ்வளோ அழகாக ஓடும். குரான்லேயே அல்லாஹு தாலா அந்த தோட்டத்தை பற்றி அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்போம். அந்தளவுக்கு அந்த தோட்டம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தோட்டக்காரர்கள் பயிரை இது பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ என்ன பேசிட்டு போவாங்க 2 பேரும்னா, நாளைக்கு நம்ம பயிரை அறுவடை செஞ்சுட்டு வந்துடுவோம். அப்படி வரும்போது இவங்களோட தந்தையுமே, இவங்க தந்தை இப்போ வஃபாத் ஆயிடுவாங்க. அப்போ உங்கள் தந்தை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் தந்தை முதல்ல அறுவடை செஞ்சுட்டு கொஞ்சத்தை ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த வாசலில் கொஞ்சம் ஏழைகள் இருப்பாங்க, அந்த ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டுருப்பாங்க, சொல்லிகிட்டே போவாங்க 2 பேரும். அந்த சகோதரர்கள் சொல்லிட்டே போவாங்க என்னென்னா, இந்த மாதிரி நாளைக்கெலாம் நம்ம தோட்டத்தை விவசாயத்தை அறுவடை செஞ்சு முடிச்சிருவோம். அப்போது எந்த ஏழை வந்தாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, எல்லாமே நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க தூங்குவாங்க. தூங்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு அந்த அறுவடை செய்கிறதுக்காக போவாங்க. காலையில் பார்த்தா அந்த தோட்டம் இருக்கிற இடமே தெரியாது. அந்தளவுக்கு கருகி போய் அந்த தீ எரிஞ்சு அவ்வளோ ஒரு அழகான தோட்டம் இருந்துதா இங்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த தோட்டத்தோட நிலைமையை அல்லாஹு தாலா மாற்றிடுவான். இதுலேருந்து நம்மளோட படிப்பினை என்ன? அவங்க செஞ்ச பாவம், அதாவது கொடுக்கக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாகவும் அல்லாஹு தாலா இருக்கிற இடம் தெரியாமல் அந்த தோட்டத்தையே அழிச்சிட்டான். 2வது, அவளோட தகப்பன் இருக்கும்போது எப்படி ஏழைகளுக்கு கொடுக்க தான் அல்லாஹு தாலா அதில் அதிகமாக பரக்கத் செஞ்சான். இப்போ அவங்க கொடுக்காம அதை நிறுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹு தாலா மொத்தமாக அழிச்சிட்டான். அப்போது
நம்மக்கிட்ட இஸ்திஃபாரும், அதாவது பாவ மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதின் மூலமாகவும், தர்மம் நம்ம அதிகமாக செய்கிறதின் மூலமாக நம்மளோட செல்வத்தை அல்லாஹ் தாலா அதிகப்படுத்துவான். மேலும் வந்துட்டு அல்லாஹ் தாலா சூரத்து நூஹ்ல சொல்கிறான், நாங்கள் வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறதால அவங்களுக்கு நான் செல்வத்தையும் கொடுக்குறேன், அவங்களுக்கு பூமியில் வந்து மலையை பொழிய செய்கிறேன், அதாவது நன்மைக்காக வேண்டி நான் மலையை பொழிய செய்கிறேன், மேலும் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை செல்வத்தை நான் வழங்குறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இவ்வளோ சிறப்புமிக்க இஸ்திஃபாரை நம்ம ஓதாமல் இருக்கலாமா? அதிகமாக இஸ்திஃபார் சொல்லுங்கள், எதுக்கெடுத்தாலும் ஓதுங்க, என்ன தேவைனாலும் பரவாயில்ல இஸ்திஃபார் ஓதுங்க. ஏன்னா நம்ம பண்ண பாவங்கள், நம்ம காதுகள் பண்ண பாவங்கள், நம்ம கண்கள் பண்ண பாவங்கள், நம்ம வாய்கள் பண்ண பாவங்கள், எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டுச்சுனாவே அல்லாஹ் தஆலா நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையுமே கபூல் செய்வான். மேலும் நம்ம குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது, எந்த பண கஷ்டமும் வராது, எந்த விதமான நம்மளுக்கு தீங்கு தரக்கூடிய செயல்களும் நடக்காது. நம்மளுக்கு சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான். ரிஸ்கோட வாயில் திறக்கிறான், நம்மளுக்கு சந்தோஷத்தோட வாயில் திறக்கிறான். யாரெல்லாம் நம்ம வாழவே கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த இஸ்திஃபாருக்கு இருக்குது. இஸ்திஃபார் பண்ணாவே நம்ம எதாயிடுவோம், நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு நம்மளை பரிசுத்தமாக்கிடுவான். பரிசுத்தமாக்கின உடனே அல்லாஹு தஆலாவை நம்ம நெருங்கிடுவோம். அப்போ அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போவான்? செஞ்சு பாருங்களேன். இன்னையிலேருந்து இஸ்திஃபார் வந்து நீங்கள் ஓதி பாருங்கள். ஒரு முறை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா அவங்கள வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு நைட் ஆயிடுச்சு, உடனே அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த மஸ்ஜிதிலே வந்துட்டு நைட்டு வந்து இஷா தொழுகிறாங்க. இஷா தொழுது முடிச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மஸ்ஜிதிலே படுத்து தூங்குறதுக்கு இது பண்ணுறாங்க. உடனே வந்து அந்த காவலாளி வந்து சொல்லுவாங்க, இல்லை இந்த மஸ்ஜிதில் வந்து படுக்கக்கூடாது, படுக்கிறதுக்கு வந்து அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை கொஞ்சம் நேரம் நான் படுத்துக்கிறேனே, நான் ஒரு சுபுஹு தரலாம் நான் போயிடுவேன் அப்படின்பா. இல்லை நீங்கள் படுக்கவே கூடாது, மஸ்ஜிதில் வந்து அலோடே கிடையாது, நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கால்களை பிடிச்சி தரன்னு இழுத்து அவங்கள வெளியே விட்டுருவாங்க. உடனே இவங்க வந்து என்னடா வியாபாரி இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு சொல்லி தூங்க சொல்லுவாங்க. உடனே வந்து இவங்க அந்த கையை ஓரமாக வச்சு படுத்து பார்த்துட்ருப்பாங்க. உடனே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட ரொட்டி வியாபாரத்துக்காக மாவு பிசைஞ்சிட்ருப்பார். மாவை பிசைஞ்சிக்கிட்டே வந்து இஸ்திஃபார் ஓதிட்டுருப்பார். அப்போது இவங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா பார்த்துட்டு கேட்பாங்க, நீங்கள் வந்து இப்படி எது எடுத்தாலும் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் புகழ்ந்துட்டே இருக்கீங்களே, இந்த இஸ்திஃபார் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன தேவைக்காக நான் கையேந்தினாலுமே அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்துருவான், நான் என்ன கேட்டாலுமே அல்லாஹ் வந்து எனக்கு கொடுத்துருவான், ஆனால் ஒரு துவாவை மட்டும் அல்லாஹ் எனக்கு இன்னும் கபூலாக்கலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன துவா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் பெரிய மார்க் அறிஞரான இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், அந்த துவா மட்டும் அல்லாஹ் தஆலா எனக்கு கபூல் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, சுப்ஹான் அல்லாஹ், யாரை பார்க்கணுன்னு அல்லாஹ்வை நாடினீங்களோ அவன் தான் நான். உங்களுடைய ஒரு இஸ்திஃபார் தான் என்ன இன்னைக்கு மஸ்ஜிதிலிருந்து தரண்டு இழுத்து வரப்பட்டு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இஸ்திஃபார் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுலேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு உதவிகளை அனுப்பி அதன் மூலம் நம்மளுக்கு பலனை கொடுத்துருவான். இஸ்திஃபார் ஓதணும் அப்படின்னாவே அந்த காரியம் வந்து நம்மளுக்கு வெற்றி தான். அந்த நோக்கத்தில் வந்து நம்மளுக்கு வெற்றி மட்டும்தான். கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அல்லாஹ்வை நினச்சி அல்லாஹ்கிட்ட மட்டுமே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. இந்த அல்லாஹ் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்டால் கூட அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அல்லாஹோட உதவி எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கஷ்டம் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இருக்கும். ஏன்னா அல்லாஹு தஆலா வாக்களிச்சிருக்கான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்திற்கு பின்
இன்பம் இருக்குது, நிச்சயமாக துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக துன்பத்திற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இன்பத்தை கொண்டு மகிழ்ச்சியடை செய்வான் இன்ஷா அல்லாஹ். அப்போது அதுக்கு நம்ம சபரோடு இருக்கணும், அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம். சும்மாவே மனக்கவலைகளுக்கு மருந்து அல்லாஹ்வை தொழுகிறதும் அவனை திக்ர் செய்கிறது மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 500 முறை ஒரு நாளைக்கு மினிமம் 500 முறை அல்லாஹ்வை ஏதாச்சும் ஒரு திக்கரை கொண்டு நீங்கள் திக்ர் செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய மனசு லேசாகும், உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், நிறைய மாற்றம் நமக்குள்ளேயே வரும். அதை நம்மளால் உணர முடியும். ஏன் சொல்கிறேன்னா என்னோட வாழ்க்கையும் அப்படி தான் மாறுச்சு. இந்த மாதிரி அல்லாஹ் இந்த முறையில் ஓதி பாருங்கள். இஸ்திஃபாரை அதிகமாக ஓதுங்க. ஒருபோது நம்ம வெறும் கையை அனுப்பிடவே மாட்டான். அது 200% உறுதியாக நம்ம நம்பலாம். ஒரு முறை ஒரு விதவை பெண் அவங்கள அவங்க ஹஸ்பண்ட் இழந்ததுக்கப்புறம் 2 குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சுத்தமாக அவங்கள்ட்ட காசே கிடையாது. நிறைய நைட்டு சாப்பிடாம தூங்கியிருக்காங்க. பிள்ளைங்களையும் வச்சுட்டு நிறைய இரவு அவங்க அழுகையோடையே அவங்க தூங்கியிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹஜ்ரத்துக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன், மித்தவங்கள்ட்ட கேட்குறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பள்ளிவாசலேருந்து வழங்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு திக்ரை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது எந்த திக்ருமே கிடையாது. அஸ்தகுஃபிருல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த 2 துவா தான். இது 2மே இஸ்திஃபார். 2யுமே அவங்க அதிகமாக ஓதுறாங்க. அவங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய கணவருடைய அதாவது முன்னோர்களுடைய ஒரு இந்த துணி இருக்குது, ஒரு காகித துணி மாதிரி இருக்குது. அந்த துணியை கவர்மெண்ட்லேருந்து அதை யார் மூலமாகவும் தெரிஞ்சு அந்த துணியை கோடிக்கணக்கில் அந்த ஒரு துணியை கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போயிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். நிஜமாகவே உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னு தெரியல. என்னாலே நம்பவே முடியலை. அப்போது அல்லாஹோட ரஹ்மத், அவனுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த ஒரு இஸ்திஃபாரில்? சுப்ஹானல்லாஹ். பெரிய விஷயம். இப்போது நம்ம நினச்சே பார்க்க முடியாத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்மளுக்கு நாடிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு நாடிடுவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவனை நம்ம நெருங்கி அதன் மூலமாக நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்ம கேட்குற துவாக்களை கபுல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த இஸ்திஃபாரை எந்த தேவைக்கு எடுத்தாலும் ஓதுங்க. இன்றைக்கே ஓத ஆரம்பிங்க, அதிகமாக ஓத ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிராக்கிள்ஸை அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிச்சயம் ஏற்படுத்துவான். இது ஓத ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நிறைய பிரச்சனை இதன் மூலம் நம்மளுக்கு வராது. நிறைய சந்தோஷத்தை அடுக்கடுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு தந்துக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற திக்ரை அதிகமாக ஓத ஆரம்பிங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் நிம்மதியையும் மன மகிழ்ச்சியும் தருவான். இது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்று துவா செய்தவளாக விடை பெறுகிறேன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.